ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 18 பதம் 13. பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருத்தாந்தே புரோக்தானி சித்தையே சர்வ கர்மனாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய் ஸ்ரீல பிரபுபா ஜெய். பலம் பொருந்திய புயங்களே உடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின்படி 5 காரணங்கள் உள்ளன. அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்து கொள்வாயாக. ஓகே, இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு முடிவு துறவின் பக்குவம் அல்லது சந்நியாச யோகம். பகவத்கீதையுடைய கடைசி அத்தியாயம் சந்நியாச யோகத்தை பத்தி சொல்லியிருக்கு. உண்மையில பகவத்கீதை 17 அத்தியாயத்தோடய முடிஞ்சது. கிருஷ்ணர் என்னெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லணும்னு நினைத்தாரோ, அர்ஜுனன் மூலமா நமக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாரோ, அது 17ஆம் அத்தியாயத்தோடய முடிஞ்சது. அப்ப 18ஆம் அத்தியாயம் திரும்ப ஒரு ஓவர் வியூ. இதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொன்னாரோ அதை ரிகலெக்ட் பண்ணி கொடுக்கிறார். 17 அத்தியாயம் வரைக்கும் பகவான் என்ன சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி ஓவர்வையா ஒரு பிரசன்டேஷனா கொடுத்திருக்காரு 18th சாப்டர். ஓ என் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இருக்கு. யா சரி. அப்போ அந்த 17 அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்லியிருந்தாரோ அதை திரும்பி ஒரு ரிகலெக்ட் பண்ணி ஒரு ஓவர் வியூவா கொடுத்திருக்காரு 18ஆம் அத்தியாயத்துல. அப்போ நம்முடைய செயல்கள், நம்ம என்னென்ன செயல் பண்றோம், கர்மா. இந்த கர்மாவை பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் 4ஆம் அத்தியாயத்துல. கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்ன? சாஸ்திரத்துக்கு உட்பட்ட புண்ணிய செயல்கள் கர்மா என்று அழைக்கப்படுகிறது. சாஸ்திரத்துக்கு எதிரா அல்லது சாஸ்திரத்துக்கு புறம்பாக பாவகாரியங்களை செய்யக்கூடிய செயல் விகர்மா என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அகர்மா என்று அழைக்கும். சோ செயலுடைய வினை கர்மா. புண்ணிய காரியங்கள் செய்தா அதோட வினை அனுபவிக்கணும், பாவ காரியங்களை செய்தா அதோட வினை அனுபவிக்கணும். ஆனா ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றினார்னா அந்த கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுவதற்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. ரெண்டுக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அப்ப அது எப்படிங்கிறதா இங்க அழகா சொல்றார். வேதாந்தம் அப்படின்னா என்ன சொல்லிருக்கு, வேதாந்தம்னு ஒரு வார்த்தை. அதாவது பகவான் என்ன சொல்றார் அர்ஜுனனை பார்த்து, பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா மகாபாகம். பலம் பொருந்திய புயங்கள், ஒரு சத்திரியனுடைய புயங்கள் அப்படி பலம் பொருந்தி அப்படி ஆஜானு பாகனா இருப்பார். அந்த மாதிரி பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, நம்ம பண்ற செயல் எல்லாமே, இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் செயல் பண்றோமோ அது சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, 5 காரணம் இருக்கு வேதாந்தத்தின் படி. வேதா அந்தா. சோ வேதா அந்தான்னா வேதத்துடைய இறுதி தீர்ப்பு. வேதாந்தம் என்றால் வேதத்தின் இறுதி கூற்று அல்லது வேதத்துடைய கன்க்ளூஷன். வேதங்கள் என்ன சொல்ல வருது, அதான் வேதாந்தம். வேதங்களுடைய நோக்கம் என்ன, வேதத்துடைய கன்க்ளூஷன் என்ன, அதான் வேதாந்த சூத்திரம். அப்ப அந்த வேதாந்தத்துல 5 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதை ஒன்னொன்னா நான் உனக்கு சொல்றேன், நீ கேளு அப்படின்னு இங்க அர்ஜுனனுக்கு பகவான் அதை நினைவுபடுத்துறாரு. ஓகே, 14th verse, 14ஆம் ஸ்லோகம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக் பிதம் விவிதாச்ச பிரதக் ஸ்ரேஷ்டா தெய்வம் சை ஆத்ம பஞ்சமம். செயலுக்கான இடம் உடல், செய்பவன் பல்வேறு புலன்கள்,
பலதரப்பட்ட முயற்சிகள் இறுதியாக பரமாத்மா. இவையே செயலுக்கான 5 காரணங்களாகும். சரி, இதைத்தான் இப்ப ஒண்ணு நம்ம கிருஷ்ணர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற. நம்ம இந்த உலகத்துல செயல் பண்ணணும். இங்க யாருமே செயலே பண்ணாம இருக்க முடியாது. பகவத்கீதையில என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல, நகி கக்ஷித் சனமபி சாது திஷ்டன்ய கர்ம கிருத். ஒரு ஜீவனால ஒரு க்ஷணம் கூட செயலே பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மானால இயங்கிக் கொண்டே இருப்பவன் தான். நம்ம ஒரு ஜட வஸ்து அல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிரில்லோ அல்ல ஒரு செவுரோ அல்ல ஒரு கல்லோ அல்லது உயிரற்ற ஒரு பொருள் அல்ல. உயிருள்ள பொருள் என்றால் இயங்கிக் கொண்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ இந்த உடல் பெற்ற ஆன்மா, இந்த உடல் இருக்கிற ஆத்மாவுக்கு இந்த செயலுக்கான 5 காரணம். முதல்ல இந்த உடல் இல்லையா, நம்ம என்ன பண்ண இந்த உடலை வச்சுதான் பண்றோம். இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்காக எல்லாமே செய்யறது. அப்ப செயலுடைய மைய காரணமா என்ன இருக்கு? உடல். இந்த உடல் எடுத்துட்டு இருக்கோம். இந்த உடலாலதான் எல்லாம் அனுபவிக்கிறோம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், இதெல்லாம் இந்த உடல் மூலமா தான் திருப்தி அடையுது. உடல் மூலமாக செய்யப்படுது. இந்த உடல்ல யாரு செய்யறா? ரெண்டாவது ஆத்மா. உடல் வேறு, ஆன்மா வேறு. இதைத்தான் நம்ம 2ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். அப்போ உடல் இயந்திரம் போல, ஆத்மா அந்த இயந்திரத்தை இயக்குபவர். சரி, இதுல கூட இன்னொரு ஆள் இருக்கார், ஒரு பரமாத்மா. அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், இறுதி காரணமா இருக்கார். அவருடைய அனுமதி இல்லாம நடக்காது. அப்போ இந்த உடல் ஒரு பௌதிகம். இந்த உடல் ஜடம். நம்ம இந்த உடல் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உடல் வந்து ஜடம். ஏன் இந்த உடல் ஜடம் அப்படின்னா, இந்த உடல்ல பாருங்களேன், ஆத்மாவை இந்த உடல் இருந்து பிரிச்சுட்டா இது ஒண்ணு வேலையாவாது. இது வேலையே செய்யாது. ஆத்மா இருக்கு போய் இந்த உடம்பு இயங்குது. இப்போ நீங்க இந்த கம்ப்யூட்டர்ல இந்த போஸ்டர்ல ஒரு ஒரு நபர் வந்து லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. இந்த லேப்டாப் என்னது? அது ஒரு எந்திரம். அது எப்படி இயங்குது? அந்த எந்திரத்தை இயக்குறவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. அவர் சுவிட்சை தட்டினா அவருக்கு தேவையானதெல்லாம் காமிக்கும். இப்போ டெஸ்க்டாப்ல போனா என்ன இருக்கு, அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு, டவுன்லோட்ல என்ன இருக்கு, அதெல்லாம் அந்த சுவிட்சை தட்டணும். அவர் ஆல்ரெடி லேப்டாப்ல இருக்கு, அதை பார்க்கணும்னா அவர் சுவிட்சை தட்டணும். அவர் சுவிட்சை தட்டினாதான் லேப்டாப் காமிக்கும். லேப்டாப் வந்து தானா இயங்கக்கூடியதா இருந்தாலும், இப்ப நான் கூட லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப இந்த லேப்டாப் வந்து நம்மளுடைய சத்சங்கத்தை இணைச்சிருக்கு. ஆனா நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணி மீட்டிங்ல கனெக்ட் ஆகணும். அப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி மீட்டிங்ல கனெக்ட் ஆனதா இந்த லேப்டாப் வந்து எனக்கு உதவி செய்யும். இந்த லேப்டாப் ஒரு கருவி. லேப்டாப் என்னது? ஒரு கருவி. அந்த கருவி நம்மளை இணைச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த கருவி ஆன் பண்ணது யாரு? நான் தான் ஆன் பண்ணேன். அப்போ நான் உயர்ந்த சக்தி, இந்த லேப்டாப் தாழ்ந்த சக்தி. இந்த தாழ்ந்த சக்தி இயங்க வேண்டுமானால் இந்த உயர்ந்த சக்தியோட சம்பந்தம் இருக்கணும். உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் வந்து ஜீவாத்மா, நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா சம்பந்தம் வச்சுட்டாதான் இந்த லேப்டாப் இயங்கும். இது தானா இயங்கக்கூடிய கருவியா இருந்தாலும், சுவிட்சை தட்டினா எல்லாம் டப் டப் டப்னு எல்லா லிஸ்டும் வருது. இது தானா இயங்கலாம். ஒருத்தர் சுவிட்சை தட்டணுமே, சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இப்போ ஒரு ரோபோவே இயங்குதுன்னா அந்த ரோபோ ஒருத்தர் இயக்கணும் இல்ல. நீங்க நிறைய பேர் சயின்ஸ்ல வந்து ஏஐ வந்துருச்சு, ரோபோ நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடியதா இருந்தாலும், ஏஐல வந்து எல்லாம் காமிச்சாலும் அதை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதே போலதான். ஸோ இந்த உடல் இருக்கும் ஆன்மா. இப்போ இந்த உடல் இருக்கு. இந்த உடல் எப்படி இயங்குது? இந்த உடல்ல ஆன்மா இருக்கிறதுனால இயங்குது. இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடல் இருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. அப்போ இந்த உடல் என்ற பௌதிக சக்தி இயங்க வேண்டுமானால் ஆத்மீக சக்தியோட சம்பந்தம் இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த உலகம் தானா இயங்குது, படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையாது, பிரபஞ்சம் தானா இயங்குது, திடீர்னு பிரபஞ்சம் வெடிச்சு வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அழகா புரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்கும். இப்போ ஏன் உடம்புல ஆத்மா இருக்க போய் இயங்குது, இல்லாட்டி இந்த உடம்பு இயங்காது. ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிச்சுட்டாலே உடம்பு வந்து ஜடமாயிடும், அதாவது ஜட உடல். சரி, இப்போ இந்த ஜட உடல் எடுத்துட்டதுனால ஆத்மா இந்த உடல் மூலமா இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு.
அனுபவிக்கிறது எதன் மூலமா அனுபவிக்கிறோம்? இந்த உடல் மூலமா தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ செயலுக்கான காரணம் இந்த உடல் ஒன்று. இரண்டாவது இந்த உடல் இருக்கும் ஆன்மா. அதுக்கப்புறம் பல்வேறு புலன்கள், நுகர்தல், சுவைத்தல், பார்த்தல், தொடுதல், இந்த மாதிரி ஐம்புலன்கள். அதுக்கப்புறம் பல்வேறு முயற்சிகள், பல்வேறு முயற்சி பண்றோம் இல்லையா? நீங்க முயற்சி பண்ணாம ஏதாவது கிடைக்குதா? எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல போய் பரீட்சை எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல இடத்துல வேலைக்கு சேரணும், நல்லா சம்பாதிக்கணும், எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வீடு இடம் வாங்கணும், அப்புறம் வீடு கட்டணும், இதெல்லாம் முயற்சி பண்ணணும். நம்முடைய முயற்சி இறைவனுடைய கருணை. முயற்சி மட்டும் இருந்தா பத்தாது. முயற்சி மட்டும் இருந்தா பத்தாது, இறைவனுக்கு அனுகிரகம் இருக்கணும். அதான் இறுதியாக பரமாத்மா. ஜீவாத்மாவை நினைக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கணும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மேன் ப்ரொபோசல் காட் டிஸ்போசல். மனிதன் நினைக்கிறான், கடவுள் நடத்துகிறார். நம்ம நினைக்கணும், அது கடவுள் நடத்தணும். நம்ம என்ன நினைச்சாலும் நடக்காது, அது கடவுள் நடத்தினாதான் நடக்கும். நம்ம நிறைய திட்டம் போடலாம், நம்ம நிறைய ஆசைப்படலாம், நிறைய நினைக்கலாம், ஆனா அது இறைவன் அனுமதி கொடுத்தாதான் நடக்கும். அதான் இறுதியாக பரமாத்மா. இந்த 5 காரணம்: உடல், ஆன்மா, புலன்கள், பலதரப்பட்ட முயற்சி, இறுதியாக பரமாத்மா. பரமாத்மாவின் அனுகிரகம் எல்லாம் கிடையாது. இப்ப இன்னொரு அழகான விளக்கம் எப்படின்னா, இந்த உடல் இயங்குவதற்கு ஒரு ஆன்மா. என் உடல் இயங்குது, அதுல ஒரு சின்ன ஆத்மா இருக்கு. கண்ணுக்கே புலப்படாத ஒரு சிறு ஆத்மா இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜட உடலை ஒரு சிறு ஆத்மா இயக்குவது போல இந்த பிரபஞ்சத்தை பரமாத்மா இயக்குகிறார். அதனாலதான் கிருஷ்ணாவுக்கு பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா அல்லது விஸ்வாத்மா, அகிலத்தின் ஆன்மா. விஸ்வாத்மா, விஸ்வம் என்றால் அகிலம், விஸ்வாத்மா என்ற அகிலத்துடைய ஆன்மா. இந்த பிரபஞ்சம் எப்படி? இந்த பிரபஞ்சமானது, இந்த பௌதீக உலகம் பகவானுடைய பௌதீக சக்தி. இந்த பௌதீக சக்தி இயங்க வேண்டுமானால் ஒரு ஆன்மீக சக்தியோட சம்பந்தம் இருக்கணும். இப்ப எப்படி சொன்ன மாதிரி, இந்த லேப்டாப் நான் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இயங்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிரு. அப்போ இந்த ஆன்மீக சக்தியோட சம்பந்தம் இந்த லேப்டாப் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சம் 24 மூலக்கூறுகளால் ஆனது. 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேற்கின் முக்குணங்கள், இதெல்லாம் சேர்ந்து பிரபஞ்சம். இப்படிதான் பிரபஞ்சம் இயங்குது. அப்ப இதுக்குள்ள பரமாத்மா நுழையணும். எப்படி இந்த உடம்புல ஆத்மா நுழைந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கோ, அது போல இந்த பிரபஞ்சத்தை பரமாத்மா இயக்குகிறார். நம்ம கண்ணால பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம கூட ஆத்மாவை பார்த்தது இல்லை. இங்க யாரும் ஆத்மாவை பார்த்துட்டு தான் கை தூக்குங்க. ஆமா பிரபு, நான் ஆத்மாவை பார்த்திருக்கேன், செல்ஃபில எடுத்திருக்கேன் ஆத்மா கூட. யாராவது ஆத்மா கூட செல்ஃபி எடுத்தவங்க இருக்கீங்களா? இருந்தா கை தூக்குங்க. நான் ஆத்மாவை நேர்ல பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஆத்மா கூட செல்ஃபில எடுக்க முடியாது, ஆத்மா பார்க்க முடியாது. அப்போ நான் ஆத்மாவை பார்க்க முடியல, நான் ஆத்மாவோட செல்ஃபி எடுக்க முடியல அப்படின்னா ஆத்மா இல்லேன்னு ஆயிடாது. அது இருக்கு, என்னால பார்க்க முடியல, ஆனா உணரதான் முடியும். இந்த சோலுடைய சிம்டம் என்னது? சோலுடைய சிம்டம் கான்சியஸ்னஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாடி அண்ட் சென்சஸ், பிரபுஜி? Senses make up the body, so should they not be considered same? So உடல், புலன்கள். இந்த உடலுக்கு புலன்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த புலன்களுடைய சேர்க்கை தான் இந்த உடல். 5 புலன்கள் இருக்கு. 2 கண்ணு, 2 காது, அப்புறம் மூக்கு, வாய், இல்லையா? இந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் உடல், ஜட உடல். ஜட உடலுடைய பாகங்கள் தான் உடலுடைய பாகம். புலன்கள் உடலின் பாகம். சரி, இது ஸ்தூல சரீரம். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய சரீரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்க சரீரத்தை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பார்க்காத சரீரம் என்னது? சூட்சம சரீரம், கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாது என்பதா இல்லை என்று ஆகிவிடாது, உண்டு. என்னென்ன சூட்சம் சரீரம்? மனம், புத்தி, அகங்காரம். நமக்கு மனது உண்டா? உண்டு. எங்க உங்க மனசை காமிக்க பார்க்கலாம். என்ன சுவாமி மனசை காமிக்க சொல்ற, அது எப்படி காமிக்க முடியும்? இல்ல காமிக்கல, இந்த மனசை காமிக்கல, நான் பாக்குறேன். அப்படிலாம் காமிக்க முடியாது, மனதை வெளிப்படுத்ததான் முடியும். அதை வெளிப்படுத்துங்க. எப்படி வெளிப்படுத்துறது? என் மனதை நான் எப்படி வெளிப்படுத்துவது? நான் அன்பு செய்து வெளிப்படுத்தலாம்.
அப்புறம் என் விருப்பத்தை தெரிவிக்கலாம். இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது வேணும், இது வேண்டாம். இதுதான் மனதோட வேலை. மனது வந்து 3 விதமான வேலை செய்யும்: எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். இது சூட்சமமானது. மனது வந்து சூட்சமானது, கண்ணாலே பார்க்க முடியாது. ஆனா மனசு இருக்கே, எப்படி இருக்கு? என்னை யாரா புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, என்னை திட்டுனா கவலையா இருக்கு, கோபம் வருது, ஆசை, பேராசை, காமம், இதெல்லாம் மனதில் இருக்கு. அப்ப மனது இருக்கிறத உணரலாம், பார்க்க முடியாது. சரி, புத்தியை காமிங்களேன். இப்ப புத்தியை காமிங்களேன், நான் பாக்குறேன். ஐயா, புத்தி எல்லாம் காமிக்க முடியாது, உணரதான் முடியும். எப்படி? மனதில் வரக்கூடிய எண்ணங்களை எப்படி செயல்படுத்துவதா புத்தி. இப்போ 8:30 மணி கிளாஸ், என்ன பண்ணலாம்? மொபைல் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாமா, இல்ல லேப்டாப்ல அட்டன் பண்ணிடலாமா, இல்ல எங்க டவர் கிடைக்குது மாடியில போய் உட்காந்துக்கலாமா, இந்த கிளாஸ் எப்படி கேட்கலாம், அதுக்கான திட்டம் போடுறதா புத்தி. அப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சமைக்கலாம், இல்ல கிளாஸுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சிடலாமா, கிளாஸுக்கு முன்னாடி சப்பாத்தி போட்டு வச்சிடலாமா, இல்ல கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 2 தோசை விட்டுக்கலாமா, இல்ல கிளாஸ் நடக்கும் போதே இட்லி கூட்டால் இட்லி ஊத்தி வச்சிடலாமா. இதெல்லாம் இந்த மனதுல இப்படி எண்ணங்கள்லாம் வருது இல்லையா? இப்படி மனதில் வரக்கூடிய எண்ணங்களை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதா புத்தி. வேணாம், கிளாஸ் டைம்ல ஒருங்க கிளாஸ் கேட்கலாம், முதல்ல இட்லி கூட்டால் இட்லி ஊத்தி வச்சிருவோம், அது பாட்டுக்கு வெந்துடும், கொஞ்சம் துவையல் அரைச்சு வச்சிடலாம், முடிஞ்சது, அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சோடனே சாப்பிடலாம். சோ புத்தி சொல்லுது. சோ மனது எண்ணுவது, புத்தி அதை செயல்படுத்துறது. அகங்காரம், நான் தான் செஞ்சேன், இது நிறையவே இருக்கு, நான் என்ற அகங்காரம். இது சூட்சமானது. அப்ப நமக்கு 2 உடல் இருக்கு, ஒண்ணு சூட்சம சரீரம், இன்னொரு ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது, சூட்சம சரீரம் மனம், புத்தி, அகங்காரம். கண்ணுக்கு புலப்படாது, ஆனா உணரலாம். சோ இப்படி இந்த உடல், அப்புறம் இந்த உடலில் இருக்கும் ஆன்மா. இப்போ இந்த எனக்கு ஒரு உடம்பு இருக்கு. இந்த உடம்ப நான் 2 சட்டை போட்டு மறைச்சிருக்கேன். இப்ப எனக்கு வெளியில உள்ள சட்டையை நீங்க பாக்குறீங்க, ஆனா இதுக்குள்ள ஒரு சட்டை போட்டிருக்கேன், அது இன்னர் வேர், அதை நீங்க பார்க்க முடியல. அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாவை 2 உடல் மூடி இருக்கிறது. இந்த உடல் இருக்கும் ஆத்மாவை 2 உடம்பு மூடி இருக்கு. அதுல ஒரு உடம்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்தூல சரீரம். சூட்சம சரீரம் கவர் பண்ணிருக்கு, ஆனா பார்க்க முடியாது, உணரலாம். சோ இப்படி உடல், நம்முடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு உடல் அவசியமா இருக்கு. அப்புறம் அந்த உடல்ல அனுபவிப்பன் யாரு? ஆத்மா தான் அனுபவிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம புலன்கள் மூலமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு பல்வேறு முயற்சி பண்றோம். இந்த வேலைக்கு போலாமா, அங்க போலாமா, அமெரிக்கா போலாமா, லண்டன் போலாமா, சுவிட்சர்லாந்து போயிடலாமா, எங்க போலாம், அதுக்கான முயற்சி. அங்க விசா கிடைக்குமா, கனடாக்கு விசா அப்ளை பண்ணிருக்கா, அது கிடைக்குமா, இல்ல எனக்கு வந்து அபுதாபில வேலை கிடைச்சிருமா. ஸோ ட்ரை பண்றோம், பல்வேறு முயற்சிகள் செய்யறோம், முயற்சிகள் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தது கிருஷ்ணர் எழுதியிருக்காரு, அடுத்த ஸ்லோகம் நான் இன்னும் வரல. ஸோ 14th verse என்னது? 14. அதிஷ்டானம் ததா கர்த்தா. இல்ல அடுத்தது 15th verse மாதிரி, 15வது ஸ்லோகம். ஷரீரவாங் மனோபித்யத் கர்ம பிராரபது பதே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சேதே தஸ்ய ஹேதவஹ. மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த 5 காரணங்களாகும். சோ இதுதான் வந்து காரணமா இருக்கு. எது? உடல், மனம். இந்த ஆத்மா, இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா ஆக்சுவலி ஆன்மாவுக்கு இந்த உடம்புக்கு சம்பந்தமே இல்லை. ஆன்மாவுக்கும் இந்த இந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தேவையில்லாம இந்த உடல்கிற கூட்டுக்குள்ள ஆத்மா மாட்டிக்கிச்சு. எப்படி? ஒரு கிளிய புடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி, ஒரு கிளிய புடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஆத்மா இந்த உடல்கிற கூட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன பண்ணுது? இந்த கூட்டுல மாட்டிக்கிட்டு இந்த உடல்ல இருந்து இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆத்மா வந்து அனுபவிக்கிறவன் அல்ல. எதன் மூலமா அனுபவிக்குது? இந்த மனம் மூலமா, புலன்கள் மூலமா. ஆத்மா வந்து கொல்பவனும் அல்ல, கொலை புரியவனும் அல்ல. ஆத்மா துன்பப்படும், ஆத்மா எதுக்குமே ஆத்மா பாதிக்கவே படாது. ஆத்மாவுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுனால மனசு சொல்லுது, உன்னை திட்டாங்க, உன்னை புகழ்ந்தாங்க, உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் மனதினால் எழக்கூடியது. அப்போ நல்லதோ கெட்டதோ இந்த 5 தான் காரணம். ஏன் இந்த 5 காரணம்? முதல்ல ஆத்மா இந்த உடம்பு எடுத்திருக்கவே கூடாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த உடம்பு எடுத்ததுனால தானே கஷ்டப்படுறோம். ஆத்மா வந்து
இந்த ஜட உலகத்துல வந்திருக்கவே கூடாது. நம்ம இந்த ஜட உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது. நம்ம இந்த ஜட உடல்ல வந்ததுனாலதான் கஷ்டப்படுறோம். ரைட். நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜட உடல் எடுத்ததுனாலதான் கஷ்டப்படுறோம். அப்ப உடல் எடுத்த உடனே 3 குணம்: சத்வ ரஜஸ் தமஸ். சில நேரம் சத்துவ குணத்துல இருக்கிறோம், சில நேரம் ரஜோ குணத்துல இருக்கோம், சில நேரம் தமோ குணத்துல. 3 குணங்கள் மாறி மாறி நம்ம மேல செயல்படுது. அப்போ என்னுடைய இன்ப துன்பத்துக்கு யார் காரணம்? என்னுடைய துரதிருஷ்டத்துக்கு யார் காரணம்? எனது துரதிருஷ்டம், என் துன்பங்கள், என்னுடைய இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் யார் காரணம்? இந்த 5 விஷயம்தான். என்னது? இந்த உடல் எடுத்துக்கூடாது, எடுத்தாச்சு. ஆன்மா இந்த ஜட உலகத்துல வந்துடக்கூடாது, வந்தாச்சு. அப்புறம் புலன்களால செயல் பண்ணக்கூடாது. அதுல புலன்களை எப்படி செயல் பண்ணணும்னு தெரியாம புலன்களினுடைய புலன்பத்துல போய் புலன்களை அதன் போக்குல விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, பரமாத்மா என்ன பண்றாரு? பரமாத்மா வெறும் சாட்சியா தான் இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க பார்க்கலாம், இவங்க என்ன பத்தி என்ன நோக்கி திரும்புவாங்களா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பரமாத்மா யாருடைய சுதந்திரத்திலையும் தலையிடவே மாட்டார். கிருஷ்ணர் யார் சுதந்திரத்தையும் தலையிடுறது இல்ல. அதே சமயம் சாஸ்திரம் கொடுத்திருக்காரு, சாதுக்களை அமைச்சு வைக்கிறாரு, அவரே இந்த பூமியில வராரு. அப்ப யாராவது இதை பயன்படுத்தினோம்னா கிருஷ்ணர் அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. இல்லையா, கிருஷ்ணர் வேடிக்கை பாக்குறாரு. சரி, இவங்க என்ன பண்றாங்க பாக்க. அதுதான் பிரபுபார் சொன்னாரு, பகவத்கீதையோட அட்டை படத்துல ஒரு மரத்துல 2 கிளி உட்கார்ந்துருக்கும். ஒரு மரத்துல 2 கிளி உட்கார்ந்துருக்கு. ஒரு கிளி அந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிடுது, இன்னும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. சாட்சியா மட்டும் இருக்கு. அப்ப இந்த உடல்ல 2 ஆன்மா இருக்கு. நம்ம உடம்புல 2 ஆன்மா இருக்கு. ஒண்ணு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ஜீவாத்மாவை நம்ம இந்த உடலை இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பரமாத்மா வெறும் சாட்சியா மட்டும்தான் இருக்கு. அவர் வெறும் விட்னஸா இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் வர்ஸ், 6வது ஸ்லோகம், 16வது ஸ்லோகம். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்யக்ருத புத்தித்வான் நச பஷ்யதி துர்மதிஹி. எனவே இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. இதுதான் நமக்கு நடக்குது. கிருஷ்ணர் இங்க நம்மளைதான் சொல்றாரு. கிருஷ்ணா நம்மளதான் சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த பக்தர் அப்படி சொன்னாரு, அவர் என்ன ஆபீஸ்ல அப்படி திட்டினாரு, இவரு இது பண்ணாரு, அன்னைக்கு ரோட்ல வரும்போது ஆட்டோக்கார என்ன திட்டுனா, அதுக்கப்புறம் என் வைப் வந்துட்ட சட்டைக்கு வந்தா, என் மாமியார் என்ன அதை சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதனால வருது? இதெல்லாம் என் மனது சொல்லுது. உன்னை இப்படி சொல்லிட்டாங்க, உன்னை நீ இல்லாத பொண்ணை பத்தி பேசினாங்க, இல்ல சபையில உன்னை அவமானப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் உடலால் நம்ம அடையாளப்படுத்திக் கொள்றது. ஆனா உண்மையில நம்ம இந்த உடம்பே கிடையாது. நம்ம இந்த உடலே இல்ல ஆத்மாங்கும் போது ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம்? ஆத்மாவுக்கு ஏது புகழ்ச்சி இகழ்ச்சி? ஆத்மாவுக்கு ஏது இன்ப துன்பம்? அது இயல்பாவே ஆனந்தமானது. ஆனந்தமயி அபியாசா. ஆத்மா இயல்பையே ஆனந்தமானது. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு பறவை ஒரு பறவை எவ்வளவு அழகா அப்படி ஆகாசத்துல பறக்குது. 2 ரெக்கைகளை விரித்து நானே இந்த உலகத்துக்கு ராஜாங்கிற மாதிரி பறக்கும். உயரத்துல பறக்கும், எட்டாத உயரத்துல பறக்கும். ஆனா அதே பறவையை பிடிச்சு ஒரு கூட்டுல அடைச்சு பாருங்க, என்ன முயற்சி வேணாலும் பறக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டுக்குள்ள மாட்டிச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த கூண்டை வச்சிருக்கிற என்ன பண்ணாரு? அதுவும் பகவத்கீதை அட்டை படத்துல பிரபா போட்டிருக்காரு. பகவத்கீதையுடைய கலர் கலர் போட்டோல பிரபா போட்டிருப்பாரு. ஒரு லேடி ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, குருவி கூட்டை சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த குருவி கூட்டை சுத்தப்படுத்துறதுனால அந்த கூட்டுக்குள்ள இருக்க குருவி சந்தோஷமா இருக்குமா? கிடையாது. நீங்க தங்கத்தால் ரொம்ப பெரிய பணக்காரு, நீங்க ரொம்ப பெரிய பணக்காரு, ஒரு பெரிய தங்கத்திலே கூடு கட்டுனீங்க. ஒரு தங்கத்திலே கூடு கட்டி அதுல முத்து பவளம் வைரம் மாணிக்க பைடூரில வச்சு அழகு பண்ணி அந்த குருவிக்கு இரையெல்லாம் கொடுத்தாலோ அதுக்குள்ள சந்தோஷமா இருக்காது. அது என்ன பண்ணணும்? கூட்டை விட்டு திறந்து விடும். கூட்டை விட்டு திறந்து விட்டுட்டா அந்த குருவி சந்தோஷமா பறக்கும். தனக்கு தேவையான இறையை தானே தேடிக்கொள்ளும், ஆனந்தமா இருக்கும். ஆனா இந்த கூட்டுல மாட்டின குருவியோட கதை என்ன? அதுதான் நம்ம கதை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் இந்த உடலு, இது ஏன் குடும்பம், ஏன் மனைவி, ஏன் குழந்தைங்க, ஏன் கணவர், நான், எனது, என்னுடையது, இப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா எதை விட்டுட்டோம்? பரமாத்மாவை விட்டுட்டோம்.
நான் இங்க என்ன திட்டம் போட்டாலும் சரி, நான் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, பரமாத்மாவுடைய அனுகிரகம் இல்லாம நடக்காது அப்படிங்கறத மறந்துட்டேன். அதனால பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை மறந்தவங்க, இந்த 5 விஷயத்த மறந்தவங்க இந்த ஜட உலகத்துல எவ்வளவு பெரிய புத்திமான் கல்விமானா இருந்தாலும் அவரை புத்திமானா ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல ஒருத்தர் வந்து பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், ஒருத்தர் பெரிய மருத்துவரா இருக்கலாம், பெரிய ஆராய்ச்சியாளரா இருக்கலாம், தத்துவவாதியா இருக்கலாம், மனக்கற்பனையாளரா இருக்கலாம். ஆனா அவருக்கு இந்த 5 விஷயம் தெரியாது. என்னுடைய செயலுக்கெல்லாம் என் உடல், என் ஆன்மா, புலன்கள், அப்புறம் வந்து என்னுடைய நான் நினைக்கும் செயல்கள், அதுக்கப்புறம் இந்த பரமாத்மா, இறுதியாக இந்த அஞ்சும் இல்லாம இந்த அஞ்சும் இல்லாம எதுவுமே நடக்காது. இத புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான பக்திமான், உண்மையான புத்திமான், உண்மையான கல்வி அறிவாளன். இந்த உண்மையான கல்வி இங்கதான் இருக்கு. பகவத்கீதையில உண்மையான கல்வி இருக்கு. ஏன்னா உள்ளத உள்ளபடி நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், நாம யாரு, கடவுள் யாரு, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மா என்ன, பௌதிக இயற்கை என்ன, இதெல்லாம் தெளிவாக பகவான் சொல்றார். அப்ப இதுதான் உயர்ந்த கல்வி. அதனாலதான் பகவத்கீதை வந்து ராஜ வித்யா, அறிவின் அரசன். இதனோடு ஒப்பிடும்போது பௌதிக கல்வி ஒண்ணுமே இல்லை. பௌதிக கல்வி படிச்சவங்க தன்னை பெரிய ஸ்காலரா காமிச்சுக்கலாம். ஆனா அவனுக்கு தான் யாருன்னே தெரியாது. நீ கேட்டு பாருங்க, பெரிய பெரிய ப்ரொஃபசர், காலேஜ் ப்ரொஃபசர், சயின்டிஸ்ட், டாக்டர், நீங்க யாருன்னு கேளுங்க. நான் என்னோட பையன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ சயின்டிஸ்ட். நோ, யூ ஆர் நாட் அ டாக்டர், யூ ஆர் நாட் அ, then who you are? You are not a doctor, you are not a scientist, then who you are? You are not this body, you are spirit soul. So நான் வந்து விஞ்ஞானி கிடையாது, நான் மருத்துவம் கிடையாது, அப்ப நீங்க யாரு? நான் ஆண் கிடையாது, நான் பெண் கிடையாது, நான் உயர்ந்தவன் அல்ல தாழ்ந்தவன், அப்ப நீங்க யாரு? நான் சரீரம் அல்ல, ஆத்மா. இதுதான் பகவத்கீதை முதல் பாடமே. அப்போ ஆத்மாவை மறந்துட்டு என்ன செயல் பண்ணாலும், ஆத்மாவையும் பரமாத்மாவையும் மறந்துட்டு என்ன செயல் பண்ணாலும் அது அறிவற்ற செயலாதான். அது வந்து அறிவற்ற செயல். அடுத்து 17th verse. யஸ்ச நாஹங்கிருதோ பாவோ புத்திர்யஸ்ச ந லிப்யதே அத்வாபிசைமாம் லோகான் நகந்தி ந நிபத்யதே. யாருடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவருடைய புத்தி பற்றுதலின்றி விடுபட்டுள்ளதோ, அவர் இவ்வுலகில் உள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவரும் அல்ல, தன் செயலால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமான விஷயமா இருக்கு. என்னது இப்படி சொல்லியிருக்காங்க? சோ கொலை செஞ்சாலும் கொலை செய்பவன், கொலை செய்தாலும் கொலை செய்பவன் அல்ல, தனது செயலால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. அப்ப யார் வேணாலும் கொலை பண்ணலாமா? அப்படி அர்த்தம் இல்லை. இப்ப இங்க என்ன அர்த்தம்? ஆத்மாவின் தன்னை உணர்ந்த ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா ஆத்மீக தளத்தில் செயல்படும் போது, அப்போ ஒரு நான் வந்து இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறதா உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம் என்னது? நான் இந்த உடல், நான் இந்த உடல், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மொழியை சார்ந்தவன். இது பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன். அப்ப யாருக்கு வந்து பொய் அகங்காரம், அகங்காரம் இல்லாம இருக்காங்களோ, அவங்க நோக்கத்துல அகங்காரமே கிடையாது. நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது, நான் இல்லைன்னா நடந்திருக்காது, நான் இல்லைன்னா இன்னைக்கு சத்சங்கமே நடந்திருக்காது, நான் இல்லைன்னா எதுவுமே, இதெல்லாம் பொய் அகங்காரம். அப்புறம் யாருடைய புத்தி வந்து அட்டாச்மெண்ட் இல்லை, பற்றுதலே இருக்கக்கூடாது, வெறுமனே கடமைக்காக மட்டுமே செயலாற்ற வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில பற்றுதல் தான் நம்ம அடுத்த பெரிய காரணமா. கணவன் மனைவி பற்றுதல், குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல், இந்த மாதிரி பற்றுதல், இந்த உலக விஷயத்துல பற்றுதல், இந்த பற்றுதல் அதிகமாக நாம் மேலும் மேலும் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில ஆழ்ந்து ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்புங்கிற சக்கரத்துல சொல்லணும். அதனால இந்த புத்தி என்ன பண்ணணும்? உலக விஷயத்து மேல பற்றுதல் வைக்கக்கூடாது. உலக விஷயத்துல பற்றுதல் வைக்க கூடாது என்றால் அந்த புத்தி பகவான் இடத்துல பற்றுதல் கொள்ளணும். பகவான் இடத்துல பற்றுதல் வரும். அப்பதான் பகவான் மேல பற்றுதல் வந்தாதான் இந்த உலக விஷயத்துல பற்றுதல் போகும். கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுக்குள்ள நம்ம கேட்கிறோமோ,
எவ்வளவுக்கோ கிருஷ்ணா பற்றி கேட்கிறோமோ, அவருக்கு சேவை செய்யறோமோ, அப்போ கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்கும். பகவான் மேல பற்றுதல் அதிகரிக்கும் போது இயல்பாவே இந்த உலக பற்றுதல் குறைய ஆரம்பிச்சு. யஷியா வினிவர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினா ரசோபஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ஒருத்தர் உயர்ந்த சுவையை அனுபவிச்சுட்டா தாழ்ந்த சுவையில் ஆர்வம் இல்லாம போயிடும். அப்போ இந்த உலக பற்றுதல் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு எப்ப நம்ம உணரலாம்? கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரித்து விட்டோமே ஆனால் இந்த உலக பற்றுதல் ஒண்ணுமே இல்லை. 18th verse. அந்த மாதிரி நிலையில செயல்படும் போது, அந்த ஆத்மாவுடைய தளத்துல செயல்படும் போது அவன் கொலை புரிபவனும் அல்ல, கொல்பவனும் அல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். ஞானம் ஞேயம் பிரதிஜாதா திரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி திரிவித கர்ம சங்கிரக. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை. புலன்கள், செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. செயலை தூண்டுறது யாரு? செயலை உண்டாக்குறது யாரு? ரொம்ப அழகா கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது. இது ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி பகவத்கீதை ஒரு சயின்ஸ். மனதை பற்றிய விஞ்ஞானம், உடலை பற்றிய விஞ்ஞானம், ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம், பரமாத்மா இறைவனை பற்றிய விஞ்ஞானம். மொத்தத்துல பகவத்கீதை ஆகச் சிறந்த ஒரு விஞ்ஞானம். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு இது புரியல. இது புரியாம பௌதிகமான விஞ்ஞானத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பௌதிகமான விஞ்ஞானத்துக்கு பின்னாடி என்ன ஓடினாலும் அவங்களால உணர முடியாது. எனக்கே துன்பம் வருது, எனக்கே வயதாகுது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, இதெல்லாம் இந்த பௌதிக கல்வி வச்சு உணர முடியாது. பகவத்கீதை தான் இதை பத்தி பேசுகின்றது. அப்போ அறிவு, நாலேஜ், அறியப்படும் பொருள், ஞேயம், அறிபவன், பிரஜாதா, அறிபவன். இந்த மூணும் செயலை தூண்டுது. நம்ம ஒரு செயல் பண்ணணும்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்புறம் அது என்ன பண்ணணுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட பத்தி நாலேஜ். நாலேஜ், ஆப்ஜெக்ட் ஆஃப் த நாலேஜ், தென் த நோவர் ஆஃப் த நோவர், அறிபவன். சரி, இப்போ சாம்பார் வைக்கிறது எப்படி அப்ப நம்ம படிக்கிறோம். ஒரு புத்தகம் வச்சுட்டு வாங்கிட்டு இங்க யார் இருக்காங்க வீடியோல, ஒரு மாதாஜி இருக்காங்க, பேர் தெரியல. சரி, ஒரு மாதாஜி என்ன பண்ணாங்க, ஒரு புத்தகம் வாங்கினாங்க, சாம்பார் வைப்பது எப்படி. அந்த புத்தகத்தை படிக்கும் போது அறிவு கிடைக்குது, நாலேஜ் கிடைக்குது. ஓ, இப்படிதான் சாம்பார் வைக்கணும். தென் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் வேணும், அதுக்கு காய்கறி வேணும், பருப்பு வேணும், எண்ணெய் வேணும், உப்பு வேணும், இதெல்லாம் இன்கிரிடியன்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் இதை செய்பவன். அப்போ அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், ஆத்மா, அப்புறம் அந்த டூவர் ஆஃப் த நாலேஜ் அண்ட் நாலேஜ், த ஆப்ஜெக்ட் ஆஃப் த நாலேஜ். இந்த மூணு இது செய்ய வைக்குது. சரி, எனக்கு சாம்பார் வைக்கணும்னு ஆசை வந்தது. சரி, இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாமா? அப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு நாலேஜ் வேணும், அதுக்கான இன்கிரிடியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் நான் தான் செஞ்சேன், சாம்பார் நான் தான் வச்சேன். சரி, அதுக்கு அடுத்தது என்னது? புலன்கள், செயல், செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குது. சரி, சாம்பார் வைக்கிறது மனதுல சாம்பார் வைக்க முடியாது. வீட்டுல படுத்துக்கிட்டு, இங்க ஒரு மிக்கி மவுஸ் படுத்திருக்கு இல்லையா, அந்த இது மேல, அது மாதிரி இதுல படுத்துட்டு சாம்பார் வைக்கலான்னு மனசுல கற்பனை பண்ண அனுபவிக்க முடியாது. சாம்பார் வைக்கிறத மனதுல கற்பனை பண்ணி அனுபவிக்க முடியாது. அப்ப அதுக்கு புலன்கள் வேணும், சாம்பாரை சுவைக்கிறதுக்கு நாக்கு வேணும், அதை செய்யறதுக்கு கைகள் வேணும், அதுக்கப்புறம் அறிவு, மூளை மூளை வேணும், மூளை. அதுக்கப்புறம் அதை செய்தவன் ஆத்மா. இப்படிதான், இந்த மாதிரிதான் நம்ம ஜட உலக வாழ்க்கையில நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பல்வேறு புலன்பு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஜீவாத்மாவகிய நாம எப்போ இந்த ஜட உலகத்துக்கு வந்தோம்னு யாராலும் சொல்ல முடியாது. நீங்க யாரா சொல்ல முடியுமா? நான் இபி கிபி
கிபி 2000 வருஷத்துல இங்க வந்தேன், இல்ல நான் வந்து கிமு 1800 அப்போ வந்தேன். நோ, நம்ம யாருக்குமே தெரியாது ஜீவாத்மாவகை நம்ம எப்ப இந்த ஜட உலகத்துல வீழ்ந்தோம், என்னென்ன சரீரம் மாறி இருக்கிறோம், 84 லட்சம் வகையான உயிரினங்களை மாறி இருக்கிறோம், 14 லோகத்திலயும் சுத்தி இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறோம்? புலன்பு அனுபவிக்க முடியுமா, புலன்களை திருப்திப்படுத்தலாமா, எங்க போனா புலன்பு அனுபவிக்கலாம், இதேதான் பிளான். இப்படி நம்ம நினைவு கட்டாத காலத்திலிருந்தே புலன்ப வாழ்க்கையில வாழ்ந்துட்டு. ஆனா இந்த மனித வாழ்க்கையில பாக்கியம் என்னன்னா, நம்ம பகவத்கீதை படிக்கிறது மூலமா, சத்சங்கத்துக்கு வர்றது மூலமா இதை சரியாக ஒழுங்குபடுத்தி விடலாம். இந்த 5 விஷயத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தி விடலாம். இந்த 5 விஷயத்தை நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம், நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம். இதைத்தான் ஞானிகள் செய்கிறார்கள். ஞானிகள், துறவிகள், மகான்கள் புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, தனி இடத்துல போய் பரமாத்மா இது மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்க முக்தி அடைய ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணலாம்? ஒரு கிருஷ்ண பக்தர் இந்த 5 விஷயங்களை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த உடலை எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது, கையை வந்து கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு அம்பரீஷ மகாராஜா, நீங்க அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, பக்தர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அம்பரீஷ மகாராஜா அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். ஆனா அவரு கோயிலை போய் சுத்தப்படுத்துவார். அவருடைய அந்த புறத்தை சுத்தம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான சேவகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கட்டளையை நிறைவேற்றுவது, அரசனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு 1000 சேவகர்கள் உண்டு. ஆனா இவர் போய் கோயிலை தன் கையாலே சுத்தப்படுத்துறார். பகவானுடைய கோயில போய் தன் கையால சுத்தப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் காலு வந்து கோயிலுக்கு நடந்து போறார். அவர் கூட்டிட்டு போறதுக்கு தங்க பல்லாக்கே வரும், ஆனா கோயிலுக்கு நடந்து போறார். கண்களை பகவான் விக்கிரகத்தை தரிசிக்க பயன்படுத்துறார். காது பகவானுடைய புகழ் கேட்பதற்கு, வாய் அவர் புகழ் பாடுவதற்கு, அவருக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை சுவைப்பதற்கு, மூக்கு அவருக்கு நிவேதனம் செய்த துளசிகளை நறுமணத்தை நுகர்வதற்கு. இப்படி ஓரொரு புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால புலன்கள் தூய்மை அடையும். சோ முதல் யோகா அப்படின்னாலே யோக இந்திரிய சம்ஜமா, யோகம்னாலே மனதை புலன்களை கட்டுப்படுத்துறதா. அப்ப யார் ஒருத்தர் புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறாங்களோ அப்ப புலன்களை கட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறம் உடல் செய்பவன், செய்பவன் யாரு? ஆத்மா. அப்ப ஃபர்ஸ்ட் கிருஷ்ண பக்தியில முதல் பாடமே நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா. பகவத்கீதையின் முதல் பாடமே நம்ம இந்த உடல் பல்ல ஆத்மா, நித்தியமானவங்க, அழிவற்றவங்க, ஆன்மீகமானவங்க. அதுக்கப்புறம் பல்வேறு புலன்கள், மனம் உட்பட 6 புலன். சார் என்ன சொல்றாரு? ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா. ஈஸ்வரன் பகவான் கிருஷ்ணர் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி, அர்ஜுனா பரமாத்மாகிய ஈஸ்வரனாகிய நான் எல்லோரிடத்திலும் வீட்டிருக்கின்றேன். எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ அந்த ஜீவாத்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ அந்த ஜீவாத்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேஷ அர்ஜுன, எல்லா ஜீவனுடைய இதயத்திலும், எல்லா ஜீவாத்மாவுடைய உயிர்வாளியுடைய இதயத்திலையும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மனசஸ்டானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. சாரி, ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேச பிராமேன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா. நம்முடைய சரீரம் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த உடல் ஒரு மெஷின், யந்திரம். என்ன பண்றோம்? அடிக்கடி மெஷின் ரிப்பேர் ஆகுது, டாக்டர்கிட்ட போறோம், ஊசி போட்டுக்கிறோம், டேப்லெட் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுமா, ஆபரேஷன் பண்ணுமா பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு நாள் இந்த உடம்பு யூஸ் ஆகாம போயிடுது, பழசாயிடுது. எப்படி ஒரு வாகனம் வாங்கின மாதிரிதான். வாகனம் வாங்கிட்டு ஒரு கார் வாங்கணும், இந்த கார் அடிக்கடி யூஸ் பண்றோம், டயரை மாத்துறோம், டியூபை மாத்துவோம், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்போம், சர்வீஸ் கொடுவோம். ஒரு நாள் கார் பழசாயிரும், கொண்டு வாங்க பழைய கார், எடுத்துக்கங்க புதிய கார், ஆடி சிறப்பு தள்ளுபடி, ஆடி மாதம் ஆடி கார் வாங்க, ஆடி ஆடி வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டு உடனே கொண்டு வார்கள் பழைய கார், எடுத்துக்கங்க புதிய கார். அந்த மாதிரி ஆத்மா இந்த உடம்பு பழசானோடனே இந்த உடலை கலைந்து ஆத்மா புதிய உடலே இருக்கிறது. எப்படி? பழைய ஆடையை தூக்கி போட்டு புதிய ஆடையை அணிச்சு, பழைய ஆடை இருக்குல்ல, இப்ப நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், இது பழசாச்சுன்னா என்ன பண்றேன்? இதை தூக்கி போட்டு புதிய சட்டை போட்டேன். அப்ப நான் அழுவனா? ஐயோ நான் பழைய சட்டையை தூக்கி போட்டேனே,
புதிய சட்டை போட்டு அழமாட்டோம். அதே மாதிரிதான் ஆத்மா வந்து இந்த பழைய உடல், இந்த உடல் எதுக்கு உதவாது, இந்த உடல் வந்து பலவீனம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, கண்ணு சரியா தெரியல, நடக்க முடியல, பேச முடியல, அப்ப இந்த உடம்பு எனக்கு அனுபவிக்கிற என்ன மனசுல இருக்கு, ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. அப்ப இந்த பழைய உடலை களைந்து புதிய உடல், இப்படி ஆத்மா வந்து உடல் மாறிட்டே இருக்கு. அப்புறம் பலதரப்பட்ட முயற்சிகள், ஓரொரு வாழ்க்கையிலும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக நம்ம பக்தர் சங்கத்துல வந்து இதெல்லாம் பண்ணணும். என்னென்ன பண்ணணும், நமது நமது உடலை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஆத்மா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, கிருஷ்ணருடைய சேவகன், இதுதான் என்னுடைய உண்மையான அதிகாரப்பூர்வமான ஆதாரமான நிலை. ஜீவேரே சொர்போய் கிருஷ்ணரே நித்யதாஸ், ஜீவாத்மான உண்மையான அடையாளம் கிருஷ்ணருடைய சேவகன். அதுக்கப்புறம் அந்த தளத்துல செயல்படணும். நான் எப்ப கிருஷ்ண பக்தன்கிற தளத்துல செயல்படுறனோ அப்ப எனக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. சரி சுவாமி, பாவம் வேண்டாம், நல்ல விஷயம் தான், புண்ணியத்தை ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? பாவம் வேண்டாம், அது பாவம் செஞ்சா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும், நரகத்துக்கெல்லாம் போகணும், பாவம் வேண்டாம். புண்ணியம் ஏன் சுவாமி வேணான்னு சொல்றீங்க? புண்ணியமும் வேண்டாம். ஏன்னா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கணும். தேவலோகத்துல பிறக்கலாம், பிரம்மலோகத்துல போய் பிறக்கலாம், ஆனாலும் அங்கேயே துன்பம், ஜென்மம், மிருத்து, ஜராவியாதி, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். அப்போ கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதால் மட்டும்தான் ஒருவர் பாவ புண்ணியத்தை விட்டொழிக்க முடியும். கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும், கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளே கதி அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு செயல் வினையே கிடையாது, செயல் வினையால் பந்தப்படுவதும் கிடையாது. கிருஷ்ணனுக்காக செயல்பற்றவர் என்னைக்கும் பந்தப்பட்டவரே கிடையாது. அவர் உடனடியாக அந்த பந்தப்பட்ட வாழ்க்கையில் விடுபடுகிறார். அதனால உடலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், ஆன்மா வந்து கிருஷ்ணருக்காக செயல் பண்ணணும், புலன்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்புறம் நாம் செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கு, புலன் திருப்திக்காக அல்ல. இந்த மனித வாழ்க்கை வந்து புலன் திருப்திக்காக அல்ல, பகவானை திருப்தி செய்வதற்காக. இதெல்லாம் செஞ்சா நம்ம இதயத்திற்கு பரமாத்மா நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் உணரலாம் பகவான் இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, அவர் என்ன வழி நடத்துறாரு அப்படிங்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவின் தளத்தில் செயலாற்ற வேண்டும். மன்னர் அம்பரீஷர் அப்படிதான் இருந்தார். மன்னர் அம்பரீஷர் தன் மனதை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்தினார். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ பாஷாம்ச வைகுந்த குணானுவர்ணனே. அம்பரீஷ மகாராஜா தனது பாதங்களை பகவானுடைய கோயிலுக்கு நடந்து போக பயன்படுத்தினார். தன் காதை வந்து பகவானுடைய ஹரி கதா, கிருஷ்ண கதை கேட்கறதுக்காக பயன்படுத்தினார். கண்களை பகவானுடைய விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்காக பயன்படுத்தினார். ஓரொரு புலன்களையும் அவர் பகவானை சேவையில் ஈடுபடுத்தினார். அதன் மூலமா அந்த புலன்கள் தூய்மை அடைந்தது. இப்ப நம்ம புலன்கள்லாம் அசுத்தமாயிருக்கு, நம்ம புலன்கள்லாம் இப்போ அசுத்தமான நிலையில இருக்கு, அதை தூய்மை செய்யணும். அப்ப என்ன பண்ணணும், சர்வபாதிர் வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. நமக்கு நிறைய வியாதி இருக்கு. என்ன சுவாமி, எனக்கு வியாதியே இல்லை, நீங்க நிறைய வியாதி இருக்கீங்க, இருக்கே, என்னென்ன வியாதி? காமம், கோபம், பேராசை, பொறாமை, இதெல்லாம் போகணும். சர்வபாதி வினிமுத்தம் தத் பரத்வேன நிர்மலம். மலம் என்றால் அழுக்கு, நிர்மலம் என்றால் அழுக்கற்றது. நடந்த பெண்களுக்கு கூட நிர்மலான்னு பேர் வைப்பேன். நிர்மலா, அமலா, அமலா. மலா அப்படின்னா அழுக்கு, அமலான்னா அழுக்கற்றவள், நிர்மலா அழுக்கற்றவள், அப்பழுக்கற்றவள், தூய்மையானவள். அப்போ நம்ம இதயத்துல நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு, அந்த அழுக்குகள்லாம் போகணும். சர்வபாதி வினிமுத்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. ரிஷிக ஈஷா, கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் ரிஷிகேஷன். புலன்களின் எஜமான, புலன்களின் அதிபதி, புலன்களை ஆளுபவர், புலன்களின் அதிபதி. அப்போ கிருஷ்ணர் தான் புலன்களின் அதிபதி, புலன்களை ஆள்பவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம் புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. அதுதான் பக்தி. நம் மனம், உடல், புலன்கள், வாக்கு, செயல், ஆன்மா அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினா அது தூய்மை அடைந்து விடும். நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பண்ணும்போது ஆனந்தமா இருக்கலாம், பக்தி பண்ணி இந்த உடலை விட்டா பகவான்கிட்ட போயிடலாம். அதனால
பக்தி மார்க்கம் அவ்வளவு சால சிறந்தது, மிக எளிமையானது, இனிமையானது, பயில சுகமானது. சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பகவான் என்ன சொல்றாரு? ராஜவித்ய ராஜகுஜ்யம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த பகவத்கீதை, இந்த பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப இனிமையானது, சுவையானது, பயில்வதற்கு மிக எளிமையானது. இப்ப யார் தான் அதை செய்ய விரும்ப மாட்டாங்க? நல்ல பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் சத்சங்கம் இருக்கு. தமிழ் கீதா மூலமா சத்சங்கம் இருக்கு. பகவத்கீதை கேட்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். 18 நாள் பகவத்கீதை வகுப்பு அட்டன் பண்ணிருக்கிறோம். தொடர்ந்து பகவத்கீதை படிச்சுட்டு வரோம். அடுத்தது பாகவதம் படிப்போம். இப்படி எல்லாம் நம் மனம் புலன்கள் எல்லாம் பகவானை சேவையில் ஈடுபடுத்தி அவர் நாமத்தை குற்றமற்று ஜபித்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த மாதிரி பகவான் நம்ம சிந்தனையில் நிறுத்தி பகவானை நினைச்சுட்டே இந்த உடலை விட்டா நம்ம பகவான்கிட்ட போயிடும். அது பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா? எம் எம் பாபி ஸ்மரன் பாபோ யஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத் பாப பாவிதா. அர்ஜுனா, ஒருத்தர் என்ன நினைச்சுட்டே இந்த உடலை விடுறான், அதே ஆயிடுவான். யாராவது ஒரு பெண்ணை நினைச்சே உடலை விட்டா பெண் ஆயிடுவான். ஒரு கணவர் இருக்காரு, அந்த கணவர் மனைவியே நினைச்சிட்டு இருந்தாரு, உடலை விட்டாரு, அவ பொண்ணுடைய உடலை போயிடும், ஒரு பெண்ணோட உடல் கிடைச்சு. அதே சமயம் யாராவது ஒருத்தர் இந்த உடலை விடும்போது நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே அப்படின்னு சொல்லி உடல் விட்டா அவங்க பகவான். அந்த காலே இறக்கும் தருவாயில், அந்த காலே ச இறக்கும் தருவாயில் மாம் ஏவ யார் என்னை நினைத்து கொண்டு ஸ்மரன் முத்வா யார் இறக்கும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டு கலேவரம் இந்த உடலை விடுறாங்களோ எப்ராதசிமத் பாவம் யாதி நாதி அத்திர அசம்சய. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, சந்தேகம் துளி கூட சந்தேகப்படாத. யாராவது உடலை விடும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உடலை விட்டா என்கிட்ட வந்துருவாங்க. காவலே அடட், வித்தவுட் டவுட். சந்தேகப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நசம்சயக அசம்சயக மா சுச்சக. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பகவத்கீதையில ரிப்பீட்டடா வருது. அசம்சயக சந்தேகப்பட வேண்டாம், நசம்சயக வருத்தப்பட வேண்டாம், மா சுச்சக பயப்பட வேண்டாம். என்னது? யார் ஒருத்தரு கிருஷ்ணரை நினைச்சு உடலை விட்டுறாங்களோ கிருஷ்ணர் போய். ஆனா அங்கதான் பரிச்சை. என்னது? கிருஷ்ணரை நினைத்து உடலை விட வேண்டுமானால் நாம் வாழும் போதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குதான் பிரபுபாத் பயிற்சி கொடுக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்கணும், சத் சங்கத்துக்கு வரணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பகவத்கீதா கேட்கணும், பாகவதம் படிக்கணும். இப்படி நம்ம கான்சியஸ்னஸ் நமக்கு உணர்வு இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ அந்த உணர்வை கிருஷ்ண உணர்வா நான் மாற்றேன். அப்படி வாழும் போது நான் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருந்தா இந்த உடலை விட்டா கிருஷ்ணரை போயிடும். இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், திடீர்னு கை இங்க திருப்பி இடிச்சுக்கிட்டேன் இந்த செவுத்துல. ஆ அப்படின்னு சொன்னா போச்சு. கிருஷ்ணர் இடிச்ச உடனே கிருஷ்ணா அப்படின்னா ஓகே, நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். ஏன்னா நமக்கு எப்ப வேணாலும் மரணம் வரலாம் இல்லையா? நமக்கு எனி டைம் மரணம் வரலாம். அப்ப ஆபத்து வரும்போது கிருஷ்ணரை நினைக்கிறாங்கிறதா பரீட்சை. இப்போ நான் படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தேன். அந்த செவுத்துல இந்த கை இந்த இடத்துல இடிச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இடிச்சுக்கிட்டா, இந்த மூட்டுக்கிட்ட இடிச்சுட்டா ஒரு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அந்த நேரத்துல கிருஷ்ணரை நினைச்சோமா நம்ம பாஸ் ஆயிட்டோம். ஐயோ அம்மானா போச்சு. அந்த நேரத்துல ஐயோ அம்மானா கிருஷ்ணரை மறந்து போய். அப்ப அந்த கிருஷ்ணர் ஞாபகம் வரணும் அப்படின்னா நாம் கிருஷ்ண உணர்வுலயே இருக்கணும். நாம் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னா சத் சங்கத்துல வரணும், நாம ஜபிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். அந்த கான்சியஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. கிருஷ்ண உணர்வை நம்ம நீடிச்சுக்கிட்டே போனோம்னா எனி டைம் மரணம் உடலை விட தயாரா இருக்கலாம் இல்லையா? இப்போ நல்லா படிக்கிற குழந்தைக்கு எப்ப பரிச்சு வச்சாலும் பாஸ் ஆயிடும். அந்த குழந்தை ஐயோ என்கிட்ட சொல்லாம பரிச்சு வச்சிட்டீங்களே சொல்லாது. எனி டைம் அந்த குழந்தை ப்ரிப்பேர்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த உடலை விடுவதற்கு எந்த நேரம் தயாரா இருக்கணும். அப்ப கிருஷ்ண உணர்வுல இருக்கும். ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.